சரி, நீர்வளத்துறை மந்திரி கிட்ட ஏதாவது அப்ரோச் பண்ணி அவர் தான் ரெஸ்பான்ஸ் பண்றாரான்னு கேட்டிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் ஒரு இஷ்யூ வாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க. சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அதை எடுப்பதற்கு கூட தயார் இல்லாத அவருக்கு அந்த வேலை எதுக்கு? அவர் வேட்கிறார் அனுப்பணும். அது விளக்கமே நான் கேட்கல. அரசு ஊழியர் என்ன சார்? மக்களுடைய பிரதிநிதி எம்எல்ஏ, மக்களுடைய பிரதிநிதி மந்திரி. ஸ்டாலினை உங்களுக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கிறதோ அது வேற. உங்களுக்கு எனக்கு சேர்த்து அவர் முதலமைச்சர். அவரை மதிக்க வேண்டியனுடைய கடமை. நமக்கே அந்த கடமை இருக்குன்னா அரசு ஊழியராக இருக்கிறவங்க அந்த கடமை இருக்கா இல்லையா? கட்டாயமா உண்டு. அதை செய்யலைன்னா அந்த வேலையில வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஆட்சி கெட்ட பேர் தானே. குறைந்தபட்சம் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன் எடுக்கவில்லை என்ற வன்மையான கேள்வி கேட்டிருக்க. நீங்க அதை வலிக்கி அப்படியே பேசுறீங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நடவடிக்கை எடுத்தால் நான் முதலமைச்சருடைய வார்த்தையை நம்புவேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா இந்த தேர்தல் நெருக்கத்துல வரும்போது காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இருக்கிறவங்களும் வந்து தாவேகா, விஜய் ஆகியோர்கிட்ட ஒரு உடன்படிக்கையில ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போதே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே தலித் விரோத அரசு, திமுக அரசு தலித் மக்களுக்கு எதிராக இருக்குது. இப்பெல்லாம் வந்து நம்ம காய்களை நகர்த்தனால ஒரு திட்டத்தோட ஒரு வன்மத்தோட தான் நீங்க நகர்றீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? அதாவது உங்களுக்கு என்ன, தமிழ்நாடுடைய அரசியல் வரலாறே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். கூட்டணி என்பது 6 மாசத்துக்கு முன்னால திட்டம் போட்டுலாம் வர்றதில்லை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. திமுக காங்கிரஸ் பத்தி என்ன சொல்றீங்க?